ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு சென்னை ஆராஸ் கிச்சன். நான் இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் சூப்பரான கச்சோரி தான் செஞ்சுருக்கேன். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது, சேம் டைம் லேயராகவும் இருக்குது. உள்ளே வந்து நான் எக் ஃபில் பண்ணி தான் செஞ்சுருக்கேன். ரொம்ப ஈஸி, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எப்போவும் போல் சப்பாத்தி அது இதுன்னு சொல்லி சாப்பிடாம இட்லி தோசைன்னு இந்த மாதிரி ஒரு வாட்டி வீக்கெண்ட்ஸில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க, ரொம்ப பிடிக்கும் பசங்களுக்கு. இந்த கச்சோரி எப்படி செய்கிறது, இதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு வாங்க பார்க்கலாம். பாருங்கள் வீவர்ஸ், இப்போ சூப்பரான கச்சோரி செய்கிறதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்த்துக்கலாம். 1 கப் மைதா எடுத்திருக்கேன். அதாவது இது 200 கிராம் அளவுக்கு இருக்கும், 1/4 கிலோவும் இருக்காது. இந்த 200 கிராம் மைதாவுக்கு 2 வெங்காயம், 2 பாயில்டு எக்கு, அப்புறம் 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். மீதி ஸ்பைசஸ் நான் தாளித்து போடும்போதும் உங்களுக்கு காட்டுறேன். அப்புறமா டோட்டலி ஆப்ஷனல் தான் இது. என்கிட்ட சீஸ் பார் கொஞ்சம் இருக்குது, இது நான் இதில் கிரேட் பண்ணி போட்டால் நல்லா இருக்கும்னு சொல்லிவிட்டு நான் தான் எடுத்திருக்கேன். இது டோட்டலி ஆப்ஷனல், உங்கள்கிட்ட இருந்தால் மட்டும் சேர்த்துக்கோங்க, அதர்வைஸ் யூ கேன் ஸ்கிப் ஈஸிலி. அப்புறமா எப்படி செய்கிறதுன்னு சொல்லலாம். இந்த பாயில் பண்ண எக் இது, அப்புறம் 2 சைஸு மீடியம் சைஸ் வெங்காயம், இது அப்படியே இருக்கட்டும். நம்ம ஃபஸ்ட்டு மாவு பிசைஞ்சிடலாம், ஏன்னா அது கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் பண்ணணும். பெரிய பவுலில் தான் நான் இப்போ செய்கிறேன். கொஞ்சமாக வந்து நம்ம திரட்டுறதுக்கு எடுத்து வச்சுக்கிறேன். இந்த மாவில் வந்து 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் காய வச்சு தான் போடணும்னு தேவை கிடையாது, நம்ம அப்படியே கூட சேர்த்துக்கலாம். அப்புறமா கொஞ்சமாக இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நெய் உப்பு சேர்த்து மாவை நல்லா நான் மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது, சேம் டைம் லூஸாகவும் இருக்கக்கூடாது. நல்லா சப்பாத்தி மாவு பதத்துலேயே இருக்கணும் சேம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக நம்ம பிசைஞ்சாச்சு. இந்த அளவுக்கு டைட்னஸ் இருந்தால் போதும். பாருங்கள், இப்போ ஒரு 10 மினிட் இது இப்படியே இருக்கட்டும். 10 மினிட் மூடி வச்சிடலாம். இப்போவும் நீங்கள் மாவு பிசைறீங்கன்னா விரிவான பாத்திரத்தில் பிசைஞ்சிங்கன்னா சீக்கிரமாக பிசைஞ்சு முடிஞ்சிடும். என்னோடய டிப்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க இதை. இப்போ இதை நம்ம 10 மினிட் மூடி வச்சிடலாம். அதுக்குள்ளே நம்ம மற்ற வேலையெல்லாம் செஞ்சு வச்சிட்டோம்னா இந்த 10 மினிட் ரெஸ்ட் ஆகுறதுக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாயில்டு எக் 2 எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம இதில் கிரேட் பண்ணிக்கலாம். இதை கட் பண்ணியெல்லாம் சேர்க்க தேவையில்லை, இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கிட்டோன்னா இது சூப்பராக இருக்கும். பாருங்கள், ஒரு எக்கு தான் பண்ணியிருக்கேன், துருவியிருக்கேன். எவ்வளோ சூப்பராக எவ்வளோ நிறைய இருக்குது. அதே மாதிரி இன்னொரு எக்கை நான் துருவிடலாம். சூப்பராக 2 எக்கும் நான் துருவியாச்சு. இதுவே நிறைய இருக்குது. இப்போ நான் டோட்டலாக ஆப்ஷனல்னு சொன்னேன். இந்த சீஸை நான் கொஞ்சமாக கிரேட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது ஃபுல்லாகவும் சேர்க்கல, இதுலேருந்து பாதி தான் சேர்க்க போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வெங்காயம் பொரியறதுக்கு தான் நம்மளுக்கு ஆயில் தேவை. நிறைய வேண்டாம், ஒரு 2 ஸ்பூன் மட்டும் சேர்த்துருக்கேன். இந்த ஆயில் காஞ்ச உடனே சும்மா கொஞ்சமாக சோம்பு சேர்க்குறேன். அப்புறமா 2 பச்சை மிளகாய், நம்ம எடுத்து வச்ச பச்சை மிளகாய் மெலிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அப்புறமா 2 வெங்காயம். வெங்காயம் அதிகமாக சேர்க்க வேணாம், முட்டையோட ரேஷியோ விட வெங்காயம் கம்மியாக இருக்கணும், இல்லைன்னா வெங்காயமாக அதிகமாக தெரியும். இப்போ இதை மட்டும்தான் நம்ம வந்து கொஞ்சம் நம்ம பொரிக்க போகிறோம். இப்போ கொஞ்சம் வதங்கட்டும், கண்ணாடி பதத்துக்கு வந்தால் போதும். நல்லா கோல்டன் கலர் ஆனும் தேவை கிடையாது. இப்போ இந்த வெங்காயத்துக்கும் நான் முட்டை ஆல்ரெடி பாயில் பண்ணும்போது நான் உப்பு சேர்த்தாச்சு. இப்போ இந்த வெங்காயத்துக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் மட்டும்தான் போட்டிருக்கேன். அதனால ஒரே 1 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் போட போகிறேன். கொஞ்சம் ஸ்பைஸியாக இருந்தால் நல்லா இருக்கும்ன்றதுக்காக. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு, கண்ணாடி பதம் வந்துடுச்சு. நம்ம கிரேட் பண்ணி வச்சுருக்கிற எக்கும் சீஸும் இப்போ ஒரு வாட்டி இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வேகணுன்னெல்லாம் அவசியம் இல்லை, ஒன்லி கொஞ்சம் சூடு இருந்தால் போதும். அவ்வளோதான், இது மசாலா மிக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். வெங்காயத்தோட ஹீட்லேயே வந்து இந்த சீஸு நம்மளுக்கு மெல்ட் ஆகிடும். அவ்வளோதான், மெல்ட் ஆகிடும். சீஸ் இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க போதும். கிட்டத்தட்ட இது 1 கப்பில் 1 கப் மாவும் 2 முட்டையில் 3 பேர் டிஃபன் சாப்பிட்லாம், அந்த அளவுக்கு ஆகும். அப்படியே இப்போ இதை கொஞ்சம் அந்த மாற விட்டுடலாம். பாருங்கள், நம்ம பிசைஞ்சு வச்ச மைதா கொஞ்சம் நல்லா ரெஸ்ட்டில் விட்டுட்டு நல்லா இன்னும் கொஞ்சம் சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை திரட்டிக்கலாம். எப்படி திரட்டுறதுன்னு காட்டுறேன் உங்களுக்கு.
பாருங்கள், நம்ம எடுத்து வச்ச மாவில் 6 பாகமாக நான் பிரிச்சுக்கிட்டேன், 6 உருண்டையாக. இப்போ எப்படி திரட்டுறதுன்னு காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்கள், ஒரு உருண்டையை எடுத்து நல்லா காஞ்ச மாவை போட்டு நான் திரட்டிக்கிறேன். இதே மாதிரி 6ம் திரட்டிடணும். நான் உங்களுக்கு காட்டுறேன் திரட்டுறதுக்கப்புறம். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம திரட்டினா போதும். திக்னஸ் பாருங்கள், ரொம்ப மெலிசாகவும் இல்லை, ரொம்ப கனமாகவும் இல்லை. நான் அதாச்சும் இந்த கட்டை ஃபுல்லாக தேய்க்காமல் ஒரு 3/4 கட்டை அளவுக்கு தேய்ச்சிருக்கேன். இந்த மாதிரி 6ம் நான் தேய்ச்சிட்டு காட்டுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 6மே நான் தேய்ச்சாச்சு. இப்போ நம்ம 2 தான் எடுத்து நம்ம செய்ய போகிறோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு இதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு கொஞ்சமாக காஞ்ச மைதாவை இப்படி தூவி விட்டுக்கலாம். திருப்பம் இன்னொன்று அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு திருப்பமாக கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு திருப்ப கொஞ்சமாக இந்த மாதிரி காஞ்ச மாவை தூவி விட்டுக்கலாம். தூவி விட்டுட்டு இந்த சைடை நம்ம கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்கொயர் ஷேப்பாக நம்மளுக்கு வேணும். அதனால் திருப்ப இந்த சைடை கூட இது மேலே தூக்கி வச்சிடலாம், நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறமா இதையும் பண்ணிவிட்டு அப்படியே இது தூக்கி இது மேலே போட்டுடலாம். பாருங்கள், அப்படியே இது தூக்கி இது மேலே போட்டுடலாம். அதுக்கப்புறம் இது மேலேயும் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு அப்புறம் இது மேலேயும் கொஞ்சமாக மாவு தூவி விட்டுட்டு இந்த எட்ஜஸை நம்ம வெறும் மைதாவும் தண்ணியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். வெறும் மைதா வெறும் தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம ரோல் பண்ணிக்கலாம். இப்போது அவ்வளோதான், ரோல் பண்ணியாச்சு. இது ரோல் செட் ஆகட்டும், கொஞ்சம் நேரம் அப்படியே விடலாம். செட் பண்ணதுக்கப்புறம் 2 பீஸாக நம்ம கட் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்ததில் 6 சப்பாத்தின்னா 6 நம்மளுக்கு கச்சோரி தான் வரும். 6 சப்பாத்திக்கு இந்த கச்சோரி நிறைய வராது. 6னா 6 மட்டும்தான் வரும். நம்மளுக்கு அது கொஞ்சம் நிறைய இது வரணும்னு சொல்லிவிட்டு லேயராக வரணும்னு சொல்லிவிட்டு நம்ம இந்த மாதிரி செய்கிறோம். ஒன்றா திரட்டாமல் இந்த மாதிரி செஞ்சோன்னா நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா வரும். பாருங்கள், இப்படி சேர்த்தாச்சு. அப்புறம் இந்த எட்ஜஸை கட் பண்ணிவிட்டு திருப்பமாக இந்த எட்ஜஸையும் நம்ம கட் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் நம்ம ஸ்கொயரை வச்சுட்டு அதை எடுத்து உள்ளே வச்சிடலாம். இதை வேஸ்ட்டை திருப்ப யூஸ் பண்ண வேணாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு திருப்ப இதையும் மேலே வச்சிடலாம். மேலே வச்சுட்டு கடைசியாக இந்த கார்னர் நல்லா நம்ம தண்ணியில் சேர்த்துக்கலாம். அப்புறமா கொஞ்சம் ஆயில் சேர்த்து இதுலேயும் நம்ம கொஞ்சம் மைதாவை தூவி விட்டுக்கலாம். அப்புறம் ஆஸ் யூஸ்வல் இந்த மாதிரி ரோல் பண்ண வேண்டியதான். ரோல் பண்ணிவிட்டு இப்போ 2 ரோல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ 3வது ரோல் பண்ணிவிட்டு கட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் எப்படின்னு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 6 உருண்டை பிடிச்சிருந்தேன். அந்த 6 உருண்டையை 6ஆக திரட்டிட்டு இந்த மாதிரி 3 ரோல் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை 2ஆக கட் பண்ணிடலாம். அவ்வளோதான். இது இப்போது கச்சோரிக்கு இது ரெடியாக இருக்குது. இதே மாதிரி எல்லாமே பீஸ் போட்டுக்கலாம். இப்போ 6 கச்சோரினா 3 பேர் ஈஸியாக சாப்பிட்டுக்கலாம் டிஃபனுக்கு. இது புது மாப்பிள்ளைங்கள்லாம் வந்தாங்கன்னா எப்போவுமே போல் சப்பாத்தி பாயா குருமான்னு சொல்லிட்டு செய்யாமல் இந்த மாதிரி கச்சோரி செஞ்சுட்டு வடை செஞ்சுட்டு ஏதாச்சும் பாயாசம் கூட வச்சுட்டிங்கன்னா கிரேட்ஃபுல்லாக சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட்டு ரெடி ஆகிடும். அவ்வளோதான். இப்போ இது எல்லாமே நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒன்று மட்டும் உங்களுக்கு காட்டுறேன். அப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம கையிலே கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டுருந்தோம். கையில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு லைட்டாக மாவு தூவிட்டு கொஞ்சம் கனமாக திரட்டிக்கலாம். இதை ரொம்ப மெலிசாக இல்லாமல் பாருங்கள், ரொம்ப கனமாக இல்லாமல் கொஞ்சம் தடியாக நான் திரட்டியிருக்கேன். இப்போ இதை ஃப்ரண்ட் ரோலில் எப்படி சுற்றி நம்ம இந்த மாவு மாவும் மைதாவும் தண்ணி சேர்த்து வச்சுருக்கிற இந்த மிக்ஸு நம்ம இந்த பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கணும். இதுதான் இது நம்மளுக்கு கம் மாதிரி ஃபில் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்ச ஃபில்லிங் இதை நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். இல்லை கொஞ்சம் ஒரு ஸ்பூன் ஃபுல்லாகவே போட்டுக்கோங்க. இந்த அளவு போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் இதே மாதிரி
எல்லாமே நம்ம கார்னரில் நம்ம அப்படியே நம்ம க்ளோஸ் பண்ணணும். பண்ணிவிட்டு அப்புறமா கையிலையும் ஒரு வாட்டி நம்ம இப்படி ஊற்றி விடணும். அப்போ தான் அந்த ஃபில்லிங் வந்து ஒட்டி இருக்கும். இல்லைன்னா அந்த ஃபில்லிங் எல்லாம் வெளியே வரக்கூட சான்ஸ் இருக்குது. திரும்ப ஒரு வாட்டி சும்மா இந்த மாதிரி அது ஃபில்லிங் வெளியே வராமல் இருக்கிறதுக்கு வச்சுட்டு இது கொஞ்சம் நேரம் அப்படி நம்ம ரெஸ்ட்டில் விட்டுடலாம். அப்போ தான் இது செட் ஆகும். அதே மாதிரி இருக்கிறது எல்லாமே நம்ம செஞ்சுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் ஒரு கடாயில் இந்த கச்சோரி டீப் ஆகிற அளவுக்கு நான் ஆயில் வச்சுருக்கேன். ஆயில் நிறைய இழுக்காது, நீங்கள் பயப்படாமல் போடலாம். இப்போ நல்லா காஞ்சிடணும் ஆயில். அதுக்கப்புறம் தான் கச்சோரி போடணும். கச்சோரி போட்டதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சிடலாம். பாருங்கள், நீங்கள் ரெண்டாக போட்டுக்கிட்டால் சூப்பராக இருக்கும். இல்லைன்னா உங்களுக்கு பயமாக இருந்துச்சுன்னா அதை ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஒன்றா கூட போட்டுக்கோங்க. இப்போ நான் 2 போட்டுட்டேன். நான் இஷ்டம் சிம்மில் வச்சிடுறேன். சிம்மில் வைக்கலைன்னா சீக்கிரமாக வெந்துடும். சீக்கிரமாக கலர் சேஞ்ச் ஆகிடும். உள்ளே வேகாமலே வெந்துடும். உள்ளே இருக்கிற பொருள் எதுவும் வேக தேவையில்லை. லேயர் நிறைய இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக வெந்தால் தான் அது சூப்பராக இருக்கும். நம்ம பூரிக்கெல்லாம் நம்ம எண்ணெய் தெளித்து விடுவோம். அந்த மாதிரி தெளித்து விட்டால் சூப்பராக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சிம்லேயே வச்சு நான் இந்த கலர் வந்துடுச்சு. இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு திருப்பி சிம்லேயே கொஞ்சம் நேரம் விட்டோன்னா நம்மளுக்கு சூப்பரான கோல்டன் கலர் கச்சோரி ரெடி ஆகிடும். இதே மாதிரி மீதி இருக்கிறது எல்லாமே செஞ்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். அவ்வளோதான் விவர்ஸ். இப்போ நான் என்னோடய ஸ்டைலில் சூப்பரான கச்சோரி செஞ்சுட்டேன். இந்த கச்சோரி ஆளுக்கு 2 சாப்பிட்டா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு போதுமான அளவாக இருக்கும். ஈஸியாக சிம்பிளாக நான் செஞ்சுட்டேன். இந்த டொமாட்டோ கேச்சப்பில் இல்லைன்னா சில்லி கேச்சப் ஏதாச்சும் ஒன்று வச்சுட்டு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.